அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நினைவின் கருவாயன். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. நான் ஒன்றும் வீடியோ போடுறது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வு எப்படியான கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குன்னு பதிவு போடுறதே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் தான். ஆனால் அது கதைகளாக தான் நான் எப்பவுமே என்னுடைய பதிவை நான் சொல்லலான்னு இருக்கேன். கதைகளாக தான் சொல்ல போகிறேன். இனிமேல் என்னுடைய எல்லா பதிவுகளும் கதைகளாக தான் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஊரில் நடந்துன்னு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்க சும்மா கிடையாது. நம்ம ஊரில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு இன்ஸாக ரெஃபர் பண்ணி வச்சு தான் உங்ககிட்ட நான் பேசுவேன். சாதாரணமாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களிடம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த பதில் என்ன தெரியுமா? அலட்சியம். எல்லாம் அலட்சியம். அலட்சியத்தின் பின்விளைவுகள் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னடா இவன் அலட்சியின் பின்விளைவுகள்லாம் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்தைகள் எல்லாத்தையுமே பொருந்தும். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். நம்ம யார்? முதல் கேள்வி, நம்ம யார்? நம்ம யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம யாரா? நம்ம யாருன்னா என் பேர். என் பேர் இதுதான். நம்ம யாருனுக்கான பதில் என் பேரா? நீ யார் முதல்ல? அதுக்கான பதில் யாருக்குமே கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை தொழில் ரீதியான பயங்கரமான ஒரு பொசிஷனில் இருந்தால் சொல்லலாம். நம்ம யாருன்னு கேட்டால் நான் இந்த தொழில் செய்கிறேன், நான் முதலீடு பண்ணேன், அதனால் நான் பயங்கரமான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, நம்ம ஏன் இங்கே வந்தோம்? நம்ம ஏன் இங்கே வந்தோம்? எங்கன்னா நம்ம ஊரில் வந்ததை சொல்லலை, நம்ம சந்ததிகள்லாம் எப்படி வந்தாங்க. நம்ம சந்ததிகள்லாம் எப்படி வந்தாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. என்னடா சந்ததின்னு சொல்கிறோம். சந்ததினா ஃபஸ்ட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கள தான் நம்ம சந்ததின்னு சொல்லுவோம். சந்ததின்னு அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். இனிமேலும் அப்படி தான் சொல்லுவோம். அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா, ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்த்து வந்தாங்க. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்த்து வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்மளை ஏன் இந்த சமூகம்னு சொல்கிறாங்க? அடுத்த கேள்வி, நம்மளை ஏன் இந்த சமூகம்னு சொல்கிறாங்க? 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் கர்நாடகத்திற்கும் இரு மாநிலங்களுக்கும் போரில் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. அதை இன்னும் தெளிவிடமாக சொல்லணும்னா, சமஸ்கிருதத்தில் திரிபம்னு சொல்லுவாங்க. திரிபம்னா என்ன? திரிபம்னா போய் தேடுங்க. எனக்கு தெரியும். திரிபம்னா அதனுடைய விடை எனக்கு தெரியும். திரிபம்னா நீங்கள் போய் தேடி பாருங்கள், அப்போனா தான் அதனுடைய விடை என்ன தெரியும். அது எளிமையான வார்த்தை தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் நீங்கள் போய் தேடி பார்த்தா மட்டும்தான் தெரியும். திரிபம் அப்படின்ற ஒரு அரசியல் நீங்கள் போய் தேடி பார்த்தால் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை தேடி பார்க்க தெரியல, இல்லை நான் தெரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு திரிபம்ன்றது என்ன விடைன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த கேள்வி, நம்ம இதை பண்ணாவிட்டால் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்கும்? இப்படியே கடினமான உழைப்புலையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இப்படியே தான் இருக்கும். நம்ம முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அலட்சியத்தினால தான் நம்ம முன்னேற முடியல. அடுத்த கேள்வி, நம்மளை ஏன் நண்டு கூட்டம்னு சொல்கிறாங்க? நண்டு கூட்டத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை இருக்குது. அதை வாங்க இப்போ நான் சொல்கிறேன். என்னடா இவன் கதை சொல்கிறான், எல்லா பதிவிலும் ஒரு கதை சொல்கிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. என் வேலையே இதுதான். கதைக்குள்ளே போகலாங்களா?
ஒரு கிணற்றில் இருக்கும் தவளைக்கு தான் உலகம் கிணறுதான் என்று தெரியுமா? ஒரு கிணற்றில் இருக்கும் தவளைக்கு தன்னுடைய உலகம் கிணறுதான் என்று தெரியுமா? அது மாதிரி தான் நம்ம அண்ணா நகர். நம்ம எல்லாம் கிணத்துல இருக்கிற தவளைங்க. நம்ம உலகமே நம்ம அண்ணா நகர் தான் நினச்சின்னு வரோம். கிணத்தை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியும் உலகம் எப்படி மாறுபட்டு இருக்குன்னு. கிணற்றிலேருந்து வெளியே வந்தால் தான் தெரியும் உலகம் எப்படி மாறுபட்டு இருக்குன்னு. என்னடா நண்டு கதைன்னு சொல்லிட்டு தவளை கதை சொல்கிறான்னு. என்னடா இவன் நண்டு கதைன்னு சொல்லிட்டு தவளை கதை சொல்கிறான் அப்படின்னு. நண்டு கதை சொல்ல போகிறேன். ஆற்றுல என்ன பண்ணுவோம், நண்டெல்லாம் பிடிச்சி டேசாவில் போட்டு வைப்போம். நம்மலாம் சின்ன வயசில் டேசாவில் தான் போட்டு வைப்போம். டேசாவில் போட வைக்கும்போது ஒரு சில நண்டெல்லாம் என்ன பண்ணுன்னா மேலே ஏறி 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 வரும். கீழே இருக்கிற நண்டு என்ன பண்ணுன்னா ஒன்று ஒன்றா இழுத்து விட்டுனே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆற்றுல நண்டு பிடிச்சி டேசாவில் போடுவோம். மேலே ஒரு சில நண்டுங்கள்லாம் ஏறி ஏறி வரும். ஆனால் கீழே இருக்கிற நண்டு எதனா ஒன்று இழுத்து விட்டுன்னு இருக்கும். அது மாதிரி தான் இங்கே நடந்துன்னு இருக்குது. ஆனால் ஒன்று, மேலே ஏறி போன நண்டெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. அந்த தப்பிச்சு போன நண்டு யாருன்னு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தப்பிச்சு போன நண்டுங்கள்லாம் யாருன்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் டேசாவில் போடுறோன்னா, டேசான்றது கம்யூனிசம். டேசா என்பது நம்ம கம்யூனிசமாக சொல்கிறோம். டேசான்னு ஒன்று இருந்தால் தானே டேசாவில் நண்டு போட முடியும். டேசான்னு ஒன்று இருந்தால் தானே டேசாவில் நண்டு போட முடியும். டேசாவில் நம்ம எங்கே போடுவேன்? பிடிச்சி பிடிச்சி தரையில் போடுவியா? தரையில் போட்டு என்ன போடுவேன்? ஒன்றும் சேர்த்த முடியுமா? ஒன்றும் சேர்த்துருவீங்களா? இல்லை ஒன்றும் சேர்த்து தான் முடியுமா? எதனா ஒரு பொருளில் போட்டு எதனா ஒரு இடத்துல இல்லை ஒரு ஒரு டேசான்னு சொல்கிறதே அதுக்குள்ளே போட்டால் தான் அது ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்குள்ளே போட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி போட்டு 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 வச்சு அதை பாதுகாக்கிறது நான் பேசுகிற கம்யூனிசம். நான் இனிமேல் பேசுகிற கம்யூனிசமே அதுதான். தொடர்ந்து பதிவில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, கம்யூனிசம்னால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். என்னடா கம்யூனிசம் சொல்கிறான். கம்யூனிசம்ன்றது என்னது? போன பதிவில் சொன்னேன், நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சதுக்கான போராட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். இங்கே போராடாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. ஏதேதோ சொல்கிறான், நண்டுன்றான், தவளைன்றான், கம்யூனிசம்ன்றான், மாம்பழ கதை சொல்கிறான், வேறு கதை சொல்கிறான், இதேதோ சொல்கிறான் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இந்த டேசாவில் இருந்து ஒரு சில நண்டுங்கள்லாம் தப்பிச்சு போயிடுச்சுன்னு. அவங்களாம் யார் தெரியுமா? நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்ஸ், அரசு அதிகாரிகள். அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ எப்படி இருக்குது? ஏன் அது மாதிரி நம்ம மாறக்கூடாது? அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி யாரும் கேட்குறதில்ல. அவங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க, டேசாவிலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடியாந்துரு. வெளியே ஓடியாந்து அட்லீஸ்ட் கடலுக்கு போகணும்னா சொன்னேனே, கடலுக்கு நீ போக நினச்சாதான் நீ ஆற்றுக்கு போக முடியும். ஆறு இல்லாமல் நீ கடலுக்கு போயிடுவியா? போக முடியாது. நம்மளுடைய வெளிநோக்கு பார்வை என்ன சொல்லுது? நீ பெருசாக ஒன்று நினச்சதான் சின்னதாக அடைய முடியும். கடலை போக நினச்ச பின்னாடி தான் அவங்க ஆற்றுக்கு போனாங்க. இந்த 15 அதிகாரிகள், நம்ம ஊரில் 15 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இன்னும் மென்மேலும் அதிகாரிகள் வரும்னா நம்ம படிக்கணும். படித்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் வளரும். நீ படிச்சுட்டு நீ வேலைக்கு போயிட்டுனா அடுத்து தான் நம்ம ஊர் ஆட்டோமேட்டிக்காக வளர தொடங்கிடும். ஏன்னா உனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். இப்போ அந்த 15 பேரும் அவங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கல, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய ஊர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இன்னுமே இருக்காங்க. அவங்க கம்யூனிசம் கற்றுட்டு தான் போயிருக்காங்க. அவங்க கம்யூனிசம் கற்றுக்காமலாம் போக கிடையாது. இதில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, படித்தா கண்டிப்பாக லைஃப் மாறும். நல்லா படிங்க. இல்லை என்னடா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், இவன் வீடியோ என்னத்துக்கு போடுறான், இவன் சம்மந்தம் இல்லாமல் போடுறான், இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறவங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் இது மாதிரி 100 பதிவு போட்டுகிட்டே தான் இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய பதிவு உங்களுக்கு வந்து சேர்ந்து அடையும். அன்றைக்கி தான் என்னடா இவன் கத்தினே இருந்தான், என்னை சுற்றி வந்து நான் மட்டும் பதிவு போடலைங்க, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் கண்டிப்பாக விரைவில் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று, நீ டேஸாவில் நண்டாக இருந்தீங்கன்னா உன்னை என்றைக்கா இருந்தாலும் இடித்து ரசமாக்கி குடித்து தீத்துருவானுங்க. நீ தப்பிச்சு எப்படியானு வெளியே ஓடி போயிரு. நன்றி, வணக்கம்.